இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை உள்ள களம்புறதுக்கு உள்ள என்ன ஊர்னா அது குன்னத்தூர் போகிற வழியில் இந்த ஜெயின் கோயில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குது. பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த பில்டிங்காக இருக்குது. ஸோ இது அந்த காலத்தில் அரசர்களால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாண்டைநாதர் ஆலயம். காலணிகள் மற்றும் கைலிகளையோ அணிந்து மேலே செல்ல அனுமதி இல்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது எப்படின்னா ஃபுல்லாக அப்படியே மலையிலே வந்து செதுக்கி கட்டியிருக்காங்க பாருங்க. இது புத்தர் சிலைலாம் இருக்கு. இது வந்து ஜெயின் கோயில். இது டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. பாம்பே படத்தில் வர்ற அந்த உயிரே உயிரன் பாட்டில் வர்ற அந்த கட்டடக்கல்ல மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த உயிரை உயிரை சாங் இங்கே தான் எடுத்துருப்பாங்களா? ஸோ இங்கே நிறைய டேரக்டர்லாம் இங்கே ஷூட்டிங் பண்ணுறதா இருந்தால் இங்கே அனுமதி வாங்கி பண்ணலாம். நல்லா இருக்குது இந்த கோயில். படிக்கிட்ட பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது. இப்போ தான் நிழல் இருந்துச்சு. அதனால் இந்த நிழலில் போகிறதுனால சூடு தெரியல. இப்போ உடனே திரும்ப வெயில் அடிக்குது. கிளி இந்த கோயில் நல்லா இருக்கு. கோயில் கீழே பெரிய மரம். கால் வலிக்குது. ஆனால் இந்த வடிகட்டில் ஏற முடியல. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது இருக்கு பாருங்க. இது இந்த கோயிலோட கல்வெட்டுங்க. ஃப்ரீயாக இருந்தால் படிச்சுக்கோங்க. வித்தியாசமாக இருக்குது இதோடைய கல்வெட்டெல்லாம். மூச்சு வாங்குது. பாருங்கலாம் பாருங்களேன். கலசத்தில் மணி அடிக்குது பாருங்க. இந்த கலசமே டிஃப்ரெண்டாக பாருங்க. சரஸ்வதியா? சரஸ்வதிக்கு நான் கோயில் பார்த்ததே இல்லைண்ணா. சரஸ்வதி யாருமே இல்லை. ஐயர்ல அங்கே வர ஸ்லாட்டில் ஊரே தெரியுது. எவ்வளோ காற்று பார்த்தியா? சரஸ்வதி கோயில் சாமி. என்ன வேறு தெரியலையே. அது எப்படி போகிறது தெரியல. இங்கே தான் என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரண்ணே, இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்குண்ணே. மலை மேலே மரம் பாருண்ணே எப்படி வளருது. இதில் போய் அது என்ட்ரன்ஸ் ஆகி மேலே போகுது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த பாறையிலே வளருது. ஸோ இது ஆச்சரியம் என்னென்னா மலை மேலே மரம் எந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு வளருது பாருங்க. இது என்ன குணா பாறை மாதிரி ஒரு பாறைகள்லாம் உள்ள போகுது. ஏன்னா இங்கே ஒரு படிக்கிட்டு இருக்கு பாருண்ணே. இது வந்து ஆனால் மூடி இருக்காங்க. ஆனால் தண்ணி இருக்கு நிறையா. இது எப்படின்னு தெரியல. மேலே வந்து புல்லெல்லாம் வளருது.
பாருங்க ஒரு மலையில் வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாக ஒரு மரம் வளர்ந்துருக்கு. இது பாருங்க மலை கோயில் சரிதா. இது வந்து நான் மேலே ஆனால் என்ன நம்ம ஒரு 300 அடிக்கு மேலே இருப்போமா? நம்ம 300 அடிக்கு மேலே 300 அடி கீழே இருந்து இந்த 300 அடிக்கு மேலே மலையிலே இவ்வளோ செடி கொடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு மரம். இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இவர் கோயில் வந்து அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பிள்ளைங்களாம் வந்து அழகாக படிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து முந்திரிப்பேட்டை உள்ள களம்புறதுன்னு ஊர்லேருந்து லெஃப்டில் வந்து குன்னத்தூர்னு ஒரு ஊர் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. தாராளமான ஒரு ஹால் மாரி. இந்த கோயில் கோயில்ல புத்தர் சிலை இருக்கு. அதாவது மலை மேலே கோயிலை கட்டிட்டா நம்ம வந்து மலைகளை குடையிற அழிவுகளை தடுக்கலாம். அதுக்கு இந்த கோயில் ஒரு எக்ஸாம்பிள். இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு மலைக்கு மேலே. தயவு செஞ்சு உங்கள் ஊர் பக்கம்லாம் ஏதாவது மலைகள் இருந்தா இந்த ஊருக்காரன்ட்ட சொல்லி கோயிலை கட்ட பாருங்க. இந்த மாதிரி மலைகளை படிக்கட்டு ஏற்றி. ஏன் அப்படின்னா இந்த மலை இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் அப்படி பொழந்துட்டு வரணும். இது ஸ்டாப் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோன்றா பார்க்கலாம். எப்படி நான் யார் தெரியுமா? சொல்லுங்க சார், டைம் நிறைய இருக்கு. ஆளை பார்த்து மோது. நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். நான் ஆளை பார்த்து மோதுற ஆள் இல்லை சார். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஏரியாவையே வாங்கிடுவேன். ஏரி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறது இல்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. பங்கமட்ட பகாலே ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த பக்கம் பொழந்துட்டு பூமியை பொழந்துட்டு இப்படி வருதுன்னா இந்த மலை இருக்கிறதுனால அந்த நிலநடுக்கம் ஸ்டாப் ஆகும். ஊரை தாண்டி அந்த நிலநடுக்கம் போகாது. அதுக்குதான் மலைங்களை குடைக்கக்கூடாது, இயற்கையை வந்து சுரண்டக்கூடாதுன்றது. சரியா? பாருங்க மலையில வந்து வேப்பமரம் வந்துருக்கு. இது ஒரு மலை வேப்பமரம் எப்படி வந்துருக்கு. இப்படி ஒரு சிலை இருக்கு இங்க புத்தர் சிலை. மேலே புத்தர் சிலை, கீழே ஒரு அம்மன் சிலை. ஒரு மலை மேலே அதுக்கு தான் அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே படிக்கிட்டு இருக்கு. அங்கே தான் ஏதோ மெயினாக ஒன்று இருக்குது. இங்கே அங்கேருந்து இந்த இந்த வெள்ளை கலர்னு இது இருக்கு இல்லையா அந்த மண்டபம், அந்த மண்டபத்துலேருந்து தான் உள்ளே வந்து படிக்கிட்டு போய் அந்த மலை கோபுரத்துக்கு போகுது. சரியா? இந்த பக்கமும் ஒரு கோபுரம் இருக்குது. என்ன காற்று நடு சுற்றுறோம் பாருங்க. 360 டிகிரி நானே சுற்றுறேன். ஃப்ரீயாக படுக்க போகிறேன். ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தா ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இதை பாராக்கிடுவாங்க. இந்த குடிமகன்தெல்லாம் ரொம்ப தாங்கலை. இந்த கோயிலை நல்லா நோட் பண்ணியானே. ஒரு வாட்டர் கப்பு கிடையாது, ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது. இல்லை ஏதாவது இங்கே சமைச்சு போகிறதா இருந்தால் கூட ஒரு வாட்டர் கப்பு இருக்கணும்ல, கப்பு வாட்டர் இருக்கணும். எதுவுமே கிடையாது. கரெக்டாக இருக்காங்க. எல்லா ஊர் மக்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் என்னன்னா சத்தியவாந்த கோயில் தான். மேலே மேலே மரத்தை வளர்த்து வச்சிருந்தா இங்க இருக்கிற கடவுள். ஜெயின் கோயில் சொல்றாங்க. இது பேர் வந்து ஜெயின் கோயில். ஜெயின் சமூகத்தர்கள் வந்து கட்டினதான் சொல்றாங்க. யார் கட்டினா எங்களுக்கு நல்ல நிம்மதியா இருக்கு. கட்டின கோயில் கட்டினவுக்கு ரொம்ப நன்றி. அந்த அப்படியே தூங்கினா நல்லா இருக்கும். ஆஹா நல்ல காத்தடிங்க. ஐயோ ஏசி காத்து வேற அடிக்குது. நல்லா தூக்கம் வரும் போல இருக்கு. தூங்கிட்ட போல இருக்கு. அதாவது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மலை மேலே சூப்பராக இருக்குது. யாராவது வரணும்னா இங்கே வாங்க. களமதூர்லேருந்து நேராக உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் குன்னத்தூர்னு ஒன்று ஜெயின் கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராவது லைஃப்பில் டிப்ரெஷனு ரொம்ப மனதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இங்கே வாங்க.
வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். ஏசி காற்று சும்மா சூப்பராக அடிக்குது. இது பாருங்க, இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில். நல்லா இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த ஹால் நல்ல ஹால். சாயந்தரம் நேரத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் போல். இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கி தான் இருக்காங்க போல். கீழே இங்கே தங்கறதுக்கும் ரூம்ஸ் இருக்குது, அங்கிட்டும் ஏதோ ரூம்ஸ்லாம் இருக்குது. இது யார் இன்சார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது. இது நிறைய பேர் வாங்க, இந்த கோயிலை வந்து பாருங்கள். இதை கட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்களேன், இந்த கோபுரத்தில் இந்த மலை, இந்த மரங்கள்லாம் பாருங்கள், நல்லா இயற்கை காற்று அடிக்குது, நல்லா குழுகுலும் அடிக்குது. அப்பா, மோஸ்ட்லி மலை மேலே நின்னாலே காற்று நல்லா அடிக்கும். ஆனால் இங்கே நல்லாவே அடிக்குது காற்று. இந்தமாரி மலை மேலே நிறைய கோயிலை கட்டி விட்டிங்கன்னா யாரும் மலையை இடிக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்கலாம், இங்கே நிறைய கொலை நடக்குது. அதுவும் எங்கே பார்த்தாலும் கன்னியாகுமரி சைடெலாம் வந்து நிறைய மலைகள்லாம் வந்து இடிக்கிறாங்க. இடிக்காதீங்க தயவு செஞ்சு. நிலநடுக்கம், பூமி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து மலைக்கு இருக்குது. மலைகள் வந்து அருவிகளை உருவாக்கும். பல செடிகள் கொடிகள் நிறைய உருவாக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு தான் இருக்குது. தயவு செஞ்சு குறைஞ்சி அதை காசாக்காது. போதும், நிறைய காசுலாம் நீங்கள் வந்து நல்லா சேர்த்து வச்சுட்டீங்க, நிறையா சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் உள்ளே கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, கட்சிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம்லாம் எப்படி இருக்கீங்க, சரியா? எல்லாம் தெரியும். போதும், நீங்கள் சம்பாரிச்சது போதும். தயவு செஞ்சு மலைகளை வந்து குறையாதீங்க. இந்தமாரி கோயிலை கட்டி விடுங்க, இந்தமாரி நிறைய கோயிலை கட்டி விடுங்க, சரியா? தயவு செஞ்சு இந்தமாரி நிறைய கோயிலை கட்டி விடுங்க, ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் படித்தவங்களுக்கு வந்துட்டு இங்கே படிக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 1000 எதிரிங்க வந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் துரோகம் நடக்கிறப்ப